வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். இடியப்பம் அப்புறம் பொட்டேட்டோ கறி. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் மிக்சட் மசாலா எடுத்துக்கணும். கிரேவிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பீஸ் இஞ்சி, தனியா, காஞ்ச மிளகா இதெல்லாம் எடுத்துக்கணும். இந்த தேங்காய் கூட தனியா, காஞ்ச மிளகா, அந்த பீஸ் இஞ்சி, அப்புறம் கறிவேப்பிலை, கொஞ்சமாக வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்து எடுக்கணும். அப்புறம் அந்த எல்லா மசாலாவும் இது கூட சேர்க்கணும். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஒரு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் வெந்தயம் சேர்த்துக்கணும். அது மிக்சர் மசாலாலாம் இருந்தது, அதனால் நான் அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் எடுக்கணும். இந்த தேங்காய் நல்லா ப்ரௌனிஷ் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூனு மசாலா பவுடர், கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டும் நம்ம இது கூடவே போட்டு வறுத்துடலாம். எல்லாமே அரைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ இது ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிடுது. அடுத்தது உருளைக்கிழங்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணி அதில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதில் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா இடித்து அது கூட சேர்த்துக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போதே அது கூட சேர்த்துடலாம். ஸோ இது குக்கர் ஒரு 2 விசில் கேட்கணும். இது ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த தேங்காய் ஆறிடுச்சு. ஸோ இது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஒருவேளை இந்த தேங்காய் வறுத்தது எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக அதை ஒரு பாக்ஸில் போட்டு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி குழம்பு பண்ணுறதுக்கு கூட எடுத்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு கிரேவி ஜாஸ்தி தேவைப்படுது இடியப்பம் ஆனதுனால. ஸோ மொத்தமாக அரைக்கிறேன். இப்போது உருளைக்கிழங்கு விசிலில் ஒரு 2 விசில் கேட்டு எடுத்துடலாம். அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தேங்காயும் அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிடணும். இப்போ அந்த ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இது கூட போட்டு அந்த மசாலா பேஸ்ட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இது ஒரு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கறிக்கு. இது கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதுக்கடுத்தது வேக வச்ச உருளைக்கிழங்கு அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துடலாம். ஏன்னா கிரேவி தேவை இடியப்பத்துக்கு. நல்லா கிளறி கொடுத்து இப்போது தேவைக்கு உப்பும் பார்த்து நல்லா திளைக்க விட்டுடலாம். கடைசியாக நல்லா திளைச்சி முடிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை கட் பண்ணி அது கூடயும் சேர்த்துடணும். அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி, இடியப்பத்துக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இப்போது பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இடியப்பத்துக்கு ரெடிமேடு இடியப்பம் மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கணும். நான் ஒரு 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். அதில் உப்பு போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நல்லா திளைக்கிற தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி கிளறணும். இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கிளறி எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் பார்த்து பார்த்து விடணும், ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. ஸோ கிளறி தேவைக்கு சுடு தண்ணி விட்டு நல்ல ஒரு பேஸ்டாட்டு எடுத்துடலாம். கொழுக்கட்டை மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு
நல்லெண்ணெய் விடலாம். இப்போ மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து வச்சுட்டு இடியப்பம் அச்சு எடுத்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இடியப்பம் புளியறது இது ரொம்ப ஈஸி. இதில் இடியப்பம் பிழிஞ்செடுக்கிறது. ஸோ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி விட்டு ஒரு தட்டுலேயும் நல்லா நல்லெண்ணெயாக தடவி வச்சுட்டு அதில் இந்த இடியப்பம் நல்லா பிழிஞ்சு வைக்கணும். எல்லா தட்டுலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு இடியப்பம் அதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இது மாவு நல்லா கரெக்டாக நம்ம நல்லா திளைக்கிற தண்ணி விட்டு வருவனா இது மாதிரி சாஃப்டாக வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட். இது பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா தட்டுலேயும் மாவு விட்டாச்சு. இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ இடியப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.